ஜென் கதைகளில் அடுத்த கதை சொல்லு கடங்காது. ஒரு சீடனுக்கு சலிப்பு வந்தது. குருவே, 3 வருட காலமாக உங்களுடன் வாழ்ந்து வருகிறேன். நீங்கள் எனக்கு ஒன்றுமே உபதேசம் செய்யவில்லையே. எப்போது ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டான் ஆதங்கத்துடன். குருநாதர் சிரித்தார். நீ என்னப்பா சொல்கிறாய்? நீ வந்த நாள் முதலாக இரவும் பகலும் உனக்கு உபதேசித்து கொண்டேதான் இருக்கிறேன். நீ கவனிக்கவில்லையா? காலையில் எழுந்ததும் எனக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுக்கிறாய். நான் உனக்கு நன்றி சொன்னேன் அல்லவா? நீ என்னை வணங்கும் போதெல்லாம் உன் தலையை தொட்டு ஆசீர்வதித்தேன் அல்லவா? நான் காலை பொழுதில் உலாவப் போகும்போது என்னுடன் வர உனக்கு அனுமதி தந்தேன் அல்லவா? நீ நான் நடப்பதை கவனித்தாய் அல்லவா? என் கால்கள் தரையை தொடுவதே இல்லை என்பதை கூட நீ பார்த்திருக்க முடியுமே. இந்த 3 ஆண்டுகளாக என் கண்களை கவனித்தாயா? இவை குடிகாரன் கண்களைப் போல் இருப்பதை கவனித்தாயா? உனக்கு வேறு என்ன உபதேசம் வேண்டும் என்கிறாய்? 3 வருடங்களாக நீ என்னத்தான் கவனித்து கற்றுக்கொண்டாய்? நான் தூங்கும்போது நீ என் அறைக்குள் வரலாம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அப்படி வந்தாயா? புத்தர் எப்படி ஓய்வெடுத்து கொள்வார்? ஒரு குழந்தையைப் போல என்பதை கவனித்தாயா? உனக்கு வேறு என்னதான் வேண்டும் என்கிறாய்? வார்த்தைகளுக்காகவா காத்திருக்கிறாய்? அப்படியானால் நீ ஓர் ஆசிரியரிடம் போவதே நல்லது என்றார் குரு. வார்த்தை வலைக்குள் சிக்கிக்கொள்ளாதவர் விஞ்ஞான குரு. பிறரையும் அவர் அதில் மாட்டி விடுவதில்லை.